கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் வன்னியரசு அவர்கள் மற்றும் வருகை வந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், மண்டல செயலாளர்கள், தூத்துக்குடி மாவட்ட தெற்கு மாவட்டத்தினுடைய ஒன்றிய நகர பேரூர் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எழுச்சி தமிழரின் சார்பாக எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நெல்லையிலிருந்து வருகை வந்திருக்கக்கூடிய அண்ணன் பாஸ்கர் உள்ளிட்ட தம்பி நடராஜன், அண்ணன் செல்வராஜ் அவர்கள் மற்றும் பிள்ளை தெற்கு மாவட்டத்திலிருந்து வருகை வந்திருக்கக்கூடிய ஈழவளவன் அவர்கள் உள்பட்ட அனைத்து தோழர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த படுகொலை சம்பவம் கொலைவெறி தாக்குதலுக்கு மூல காரணமாக இருப்பது தம்பி சின்னதுரை வழக்கிலே நேரடியாக அவர் மிக தெளிவாக சாட்சியத்தை தெரிவித்திருக்கிறார். சின்னதுரை வழக்கிலே சம்பந்தப்பட்டதில் 3 பேர் ஜுனல் அக்யூஸ்ட். ஒரே ஒரு நபர் மட்டும்தான் 19 வயது முடிந்து 20 வயதை இப்போது வழக்கு சம்பந்தத்தில் 21 வயது ஆகும். அதில் எப்படி ஒரு தாக்குதல் நடைபெற்றதோ, என்ன காரணத்துக்காக நடைபெற்றதோ, பள்ளியிலே அவர் நன்றாக படிக்கின்றார். இந்த பட்டியலினத்தை சார்ந்த இந்த மாணவனை அழைத்து கடைக்கு போய் மிட்டாய் வாங்கிட்டு வா, இந்த புத்தகத்தை தோளில் சமர்ப்பித்து வா என்று அந்த ஆதிக்க திமிரோடு அந்த ஆதிக்க சாதி வெறி கொடுத்த மாணவர்கள் உடைய நிகழ்வு தான் அவனை ரொம்ப பாதித்ததனால் அவன் பள்ளிக்கு செல்லாமல் இருந்தான். நன்றாக படித்தால் வெட்டுகிறான். மேலப்படாவூர் கிராமத்திலே வெள்ளத்திலே செல்கின்றார். ஏனென்று சொன்னால் அங்கு இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்தவர்களை விட தம்பி ஐயாசாமி விவசாய பெருங்குடியிலே பொருளாதார ரீதியாக வலிமையாக இருக்கிறார். அதுவும் அந்த சமூகம் சார்ந்த இடத்தின் பக்கத்திலே பெரிய வீடை கட்டி காலையிலே கல்லூரிக்கு போகும்போது வெள்ளத்துடன் செல்வது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். அவர்கள் நாம் அடங்கியே இருக்க வேண்டும், நாம் ஒடுங்கியே இருக்க வேண்டும், தோளிலே கட்டிய திண்டை இடிப்புடை கட்டுவதை அவர்கள் பாரம்பரியமாக அந்த சாதி சங்கம் ஊட்டி வளர்த்துகின்றனர். ஒரு காலத்தில் அவங்க நம்ம முன்னாடி செருப்பு போட்டு நடந்ததில்லை. இது போன்ற மாணவர்களுக்கு ஆயுதம் ஏந்துவதற்கு பயிற்சி பற்றை கொடுப்பது சிறுவைகுண்டத்தை மையப்படுத்தி சாதி அரசு செய்து இருக்கக்கூடிய 2 தலைவர்கள். 2024 புதிய தமிழக ஒன்றிய செயலாளர் பாஸ்கர் படுகொலையில அந்த தலைவனை சிறைப்படுத்தது விடுதலை சிறுத்தைகள் என்பதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இறந்தது புதிய தமிழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர். ஆனால் அவரை கைது செய்வதை கடைசி நிமிடம் வரைக்கு அன்றைய மாவட்ட செயலாளர் தம்பி முரசு தமிழப்பனும் களத்தில் இருந்த நானும் தொடர்ந்து வலியுறுத்தோம். கடைசி நிமிடம் கூட அந்த கிராமத்தை சூறையாடுவதற்கு காவல்துறை டிஐஜி தலைமையில் 500 பேர் வந்தார்கள். இந்த போராட்டத்தை கலந்து விட வேண்டும் என்று கோயில்பட்டி ஏஎஸ்பி முரளி ரொம்ப என்னை மட்டும் அழைத்தார். நீங்க மட்டும் இந்த கூட்டத்திலிருந்து கொஞ்சம் வெளியே இருங்க. ஏன் நீங்க இருக்கிறதுனால நாங்கள் எந்த சார்ஜ் பண்ண முடியல, நீங்க வெளியே இருங்க, ஒரு 10 நிமிடத்தில் இந்த கூட்டத்தை கலைத்து விடுவோம் என்று சொன்ன மாத்திரத்தில் நாம் உறுதியாக நின்றோம். எந்த நெருக்கடி கொடுத்தாலும் விடுதலை சிறுத்தைகள் அந்த இடத்தை விட்டு நகரமாட்டோம் என்று சொன்னோம். சுரேஷ் தேவரை கைது செய்தால்தான் விடுதலை சிறுத்தைகள் இந்த இடத்திலிருந்து வெளியேறுவோம் என்று சொன்னோம். அன்றைக்கு இருந்த டிஐஜி சுமித்தரன் என்னிடம் உத்தரவாதம் ஒரு நாள் அவகாசம் தாருங்கள். முகநூலில் சில போராளிகள் கேட்கிறாங்க, ஏன் அந்த சாதி பேரை உனக்கு எழுத தைரியம்? முட்டா பயிர அவரை அவன் இடத்திலே இருந்து கைது செய்ய என்று சொல்லக்கூடிய துணிச்சல் திருமாவளவனுடைய தம்பிகளுக்கு மட்டும்தான் உண்டு. நாங்கள் முகநூலிலே தம்பு சுத்திர போராளிகள் அல்ல. துணிச்சலாக அதே சிறுவகுண்டத்திலே 10,000 தேவர் சமூகம் இருக்கிற இடத்திலே சிறுத்தைகள் அந்த 50 குடும்பத்திற்கு கேட்டீங்க தேவேந்திர வேளாளர் மக்களுக்காக களத்தில் நின்ற விடுதலை சிறுத்தைகள் சொல்லுகின்றோம். தேவேந்திர ராஜை வெட்டுவதற்கு காரணம் என்று சொன்னால் அந்த சாதி சங்க தலைவர்கள் தான். அந்த குறிப்பிட்ட வெட்டியனான அந்த சமூகத்தை சார்ந்த தம்பிகளை அந்த சாதி சங்க தலைவர்கள் இந்த பழைய வரலாற்றுகளை சொல்லி அவர்களை தவறான சித்தாந்தத்தில் இன்றைக்கு அவர்கள் வெளிநடத்துவதுதான் முதற்படியான காரணம். அவர்கள் ஆள வேண்டும், நாம் அவர்களுக்கு ஓட்டு போட வேண்டும், நாம் அடிமையாக இருக்க வேண்டும் என்ற சித்தாந்த ரீதியாக
அவர்களை இங்கே மட்டுமல்ல தென் மாவட்டம் உள்ளாக அவர்கள் இந்த பயிற்சியை தான் கொடுக்கிறார். அதனால்தான் அவன் எடுத்த உடனே அந்த சாதித்து முறையிலே வெட்டிக்கிறான். நாம் எவ்வளவு பெரிய ஐஏஎஸ் படித்தாலும் சரி, இல்லை ஒரு பெரிய அதிகாரியாக வந்தாலும் சரி, அவருக்கு இருக்கக்கூடியது உடம்பில் ஓடக்கூடியது இவர்கள் நமக்கு 50 ஆண்டுக்கு முன்னால் அடிமையாக இருந்தார்கள் என்ற புத்தியை இப்போது இருக்க அறிவு கிட்ட தலைவர்கள் அவர்களுக்கு பயிற்சி செய்தார். அந்த தலைமைகளினால்தான் இது போன்ற இளைஞர்கள் சின்னத்துறையை வெட்டியதற்கு காரணம் அதுதான். அவன் பெரும்பான்மையாக எந்த இடத்தில் இருக்கின்றானோ அங்க எல்லாமே அட்ராசிட்டி தான் நடக்கும். தமிழ்நாடு உள்ள இருக்கக்கூடிய டோல்கேட் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் இன்றைக்கு 30 லட்சம் 20 லட்சம். ஆனால் நாகுநேரி டோல்கேட்டில் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து இடம் வந்த யாரும் தயார். அங்கே 30 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய திசைன் விலையில சேர்ந்து ஒரு 10க்கு 10 கடை இன்னைக்கு 15 லட்சம் ரூபாய். அந்த அறிவிட்ட கும்பல் இருக்க இடத்திலே தொழிலும் வளராது, எதுவும் வளராது. ஏனென்று சொன்னால் அவர்களுடைய குலத்தொழில் என்னவென்று எல்லாருக்கும் தெரியும். விரட்டி பறிப்பது, கந்து வட்டி கொடுப்பது, வீட்டை எழுதி வாங்குது, இப்படி எத்தனை வழக்கு விடுதலை சிறுத்தைகள் மீது யார் மீதாவது இருக்குதா? அதனால் அந்த ஆதிக்க மனப்பான்மையில இருக்க வேண்டும், அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும். தம்பி தேவேந்திர ராஜை வெட்டுவதற்கு எங்க பயிற்சி கொடுத்தான், எந்த பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுத்தான்? இந்த சாதி தந்த கூட்டத்திலே அவர்களை அப்படியே அவர்கள் உருவாக்குகிறார்கள். நீங்கள் அவர் பல்லராக இருந்தாலும் சரி, பரையராக இருந்தாலும் சரி, நம்ம தேவரை தாண்டி எந்த சமூகமாக இருந்தாலும் நீங்கள் வெட்டுங்கள் என்று பயிற்சி அவர்களுக்கு கொடுக்கின்றனர். தமிழகத்தினுடைய காவல்துறையை விடுதலை சிறுத்தைகள் கேட்கின்றோம். 10க்கும் மேற்பட்ட கொலை வழக்கு இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த குற்ற பின்னணி இருக்கிறவருக்கு ஏன் துப்பாக்கி என்ற போலீஸ் பாதுகாப்பு தமிழக அரசு வழங்க வேண்டும்? கேவலமா இருக்கு, கேவலமா இருக்கு. சட்ட ஒழுங்கு இவனால் தான் சீர்குலை என்று தெரிகிறது, இவன் தான் சாதி கொலைக்கு பின்னால் இருக்கிறான் என்று தெரிகிறது. அப்ப என்ன மசருக்கு நீ துப்பாக்கி என்ற போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து அவனை தலைவராக நீ சித்தரிக்கிறாய்? 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த குற்றவாளியாக இருந்தவருக்கு இன்றைக்கு எதன் அடிப்படையில் அவருக்கு துப்பாக்கி என்ற போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது? இதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய கேள்வி. என்ன கிரைட்டீரியா வச்சிருக்கிற? சட்டப்படி அட்ராசிட்டி ஆக்ட் 3(b)ல ஒரு பட்டியல் பழங்குடி மக்கள் பாதிக்கப்பட்டால் இல்லை கொலை செய்யப்படுவான், அவனுக்கு த்ரெட் இருந்தா துப்பாக்கி என்ற போலீஸ் பாதுகாப்பும் அந்த கிராமத்திற்கு பிக்கெட்டிங் கொடுக்க வேண்டியது சட்டம் இருக்கிறது. அதை நடைமுறைப்படுத்துவதற்கு இங்க இருக்கக்கூடிய ஐஎஸ் இன்டெலிஜென்ஸ், எஸ்பி கான்ஸ்டபிள் இவனுக்கு எல்லாம் மனமே கிடையாது. நாம் வெட்டினால் உடனே எப்படி மூன்று குற்றவாளிகளை யாருமே தேடாம உடனே பிடிச்சாங்க. தம்பிகள் சொல்றாங்க, அதுல 2 பேர் ஜுனல் அக்யூஸ்ட், ஒரே ஒரு சரி. அப்படி 2 பேர் 3 பேர் வந்தா 3 பேர் பைக்ல வந்திருக்காங்க. அந்த பைக் யாருடையது? அந்த பைக்கை யார் கொடுத்த அந்த பைக்குடைய உரிமையாளர்கள் இந்த வழக்கிலே சேர்க்க வேண்டும். வெட்டப்பட்ட டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் அவர்களை கேட்கின்றோம். 3 பேர்களை தேர்வு செய்து யார் வெட்டினார்கள் என்று தெரியும். அந்த தம்பி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. நேற்று காவல்துறை துணைத் தலைவருடைய விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கை, தம்பி தேவேந்திரராஜ் அவர்கள் விழித்தவுடன் மேஜிஸ்ட்ரேட் 164 ஸ்டேட்மெண்ட் வாங்கி ரெக்கார்ட் பண்ணணும் நான் பதிவு செய்திருக்கின்றேன். டிஎஸ்பி கொடுக்கிற அறிக்கை வைத்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யக்கூடாது. நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கில் சொல்லக்கூடிய அந்த 161 ஸ்டேட்மெண்ட் சொல்லக்கூடிய சாட்சியம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். சாட்சியம் தெளிவாக இருந்தால் நிச்சயமாக இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அதைவிட கூடுதலாக சொல்ல போனால் இந்த 3 குற்றவாளிகளுக்கும் பிணை வழங்கக்கூடாது. தமிழக அரசு செவிடங்காதில் சங்கு ஊதியை போல பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, ஒரு பள்ளி மாணவன் பள்ளி சீரோடு 11ஆம் வகுப்பு தேர்வு எழுதும் போது அவன் வெட்டி கொடூரமாக தாக்கும் போது ஒரு கண்டன அறிக்கை கூட கொடுக்க மனமில்லாத பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கின்றோம். உங்களுக்கு ஓட்டு போடுறது மட்டும் எங்களுக்கு வேலை இல்லை, உங்களை வெற்றி பெற்று உட்கார வைத்து ஆட்சி படத்தில் உட்கார வைக்கிறது மட்டும் விடுதலை சிறுத்தைகளும் எழுச்சி தமிழுடைய பணியல்ல. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் 2026 அரியணம் ஏற வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் திருமாவளவன் என்ற ஒழிப்பு உங்கள் கூட்டணி இடமில்லை என்று சொன்னால் சென்ட் ஜார்ஜ் கோட்டை உங்களுக்கு இல்லை என்று அடித்து சொல்கிறோம். சிறுத்தைகள் இல்லாமல் இந்த சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற முடியாது. தைரியம் இருக்குதா? துணிச்சல் இருக்கிறா? ஏன் இன்னும் அந்த மாணவனை இந்த மாவட்ட அமைச்சர் 2 பேர் சந்திக்கல? சாத்தாங்குளத்தில் படுகொலை என்பது துடிதுடித்து ஓடிய திமுக ஒன்றிய செயலர், நகர செயலர், ஒட்டுமொத்த திமுக குடும்பமே அங்க போய் உட்கார்ந்து சாத்தாங்குளத்துக்கு குரல் கொடுக்கும் போது தம்பி தேவேந்திரராஜுக்கு குரல் கொடுக்க தடுப்பு சாது புத்தி தானே. இந்த சாது புத்தியை தான் விடுதலை சிறுத்தைகள் கண்டிக்கின்றோம். உனக்கு ஓட்டு போடும்போது
அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போட போறான். அவனை பாதுகாப்பதற்கு மனம் இல்லையே. எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு சூழல். மாவட்டத்தினுடைய கனிமொழி அவர்கள் அவங்க பேஜில் நேற்று போய் நான் பதிவு போட்டுட்டேன். மாவட்டத்தினுடைய நடந்த இந்த படுகொலையை நீங்கள் கண்டித்து அறிக்கை விட வேண்டும் என்று அவங்க போடுற ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு வந்து எனக்கு வேதனையாக இருக்கிறது. நெல்லை மாவட்டத்தில் நாங்கள் அசை கொடுத்தோடு அத்தனை பேரும் தம்பி சின்னத்துறை வந்து பார்த்த அரசியல் தலைவர்கள் இந்த மாவட்டத்தில் மௌனித்து கொண்டிருக்கிறான், சாதி வெறியோடு இருக்கிறான். அதான் கேட்டேன். முதல் நான் போட்ட பதிவு சாத்தான்குளம் என்றால் ஓடி போராட்டம் செய்வது, சிறுவைகுண்டம் என்றால் ஓடி சாதிவர்களுக்கு அஞ்சு நடிகை ஓடுகிறது. இதற்கு பேர் தான் திராவிட மாடலா? இதற்கு பேர் தான் சமூக நீதியா என்று கேட்கிறேன். கேவலமா இல்ல? திருமாவளவனும் தம்பிகளும் வேணும், விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு வேணும், கூட்டணிக்கு வேணும். ஆனா இந்த சமூகத்திலே படுகொலை எதுவுமே தெரியாத மாதிரி இந்த மாவட்ட அமைச்சர்களும் இருக்குது. எவ்வளவு பெரிய வேதனையான கொடுமையான ஒரு செயல். இதை நீங்கள் கண்டிக்க வேண்டாமா? ஜனநாயக சக்திகள் கண்டிக்க வேண்டாமா? இதை நான் கேட்கிறேன். சாத்தாங்குளம் வம்சாவளிக்கு நடந்திருந்தால் கனிமொழி பாராளுமன்றத்தில் மும்மொழி கொள்கை விட்டுவிட்டு இன்றைக்கு சாத்தாங்குளத்தில் அந்த வீட்டில் இருந்து அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லி இருப்பாரா? சொல்லியிருக்க மாட்டாரா? என்ன பார்வை இருக்கிறது? இந்த பார்வைதான் தீண்டாமை என்பது கொடிய நோய். அதுவும் திராவிட அரசியலை தொடர்ந்து மேலப்பட்டாவூரில் இருந்து தேனி மாவட்டத்தில் ஒரு தம்பி ஒரு எறும்பு கடிச்சு செத்ததாக ஒரு எஃப்ஐஆர். தம்பி விக்னேஷ் என்கின்ற மாணவன் இப்படி பட்டியல் சமூக இளைஞர்களை குறிவைத்து தாக்குகின்ற இந்த சாதிவரி கும்பலை அடக்க துப்புலாத தமிழக காவல்துறையை விடுதலை சிறுத்தைகள் என்பதாக கண்டிக்கின்றோம். எழுச்சி தமிழர் அவர்கள் தனி உளவு பிரிவு சாதிவெறி மோதலையும் சாதிய ரவுடி கும்பலை வைத்து கொலை செய்யும் குற்றவாளிகளை கண்காணிக்க தனி உளவு பிரிவை அமைக்க வேண்டும் என்று 3 ஆண்டுகளாக தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இதுவரை எந்த நடவடிக்கையுமே தமிழக காவல்துறை எடுக்கவில்லை. மதிப்பிற்குரிய ஏடிஜிபி டேவிட்சன் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தவர் தான். இதற்கு ஒரு தெளிவான ஒரு முற்றுப்புள்ளியை நீங்க வைக்க வேண்டும். தொடர்ந்து இந்த மாணவர்கள் மீது குறிவைத்து தாக்கப்படுகிறது. நல்ல விளையாண்டா வெற்ற அந்த ஊர்ல போய் அந்த பெரியநாயபுரத்துல போய் அவன் கப்பை தூக்கி இப்படி ஆடிட்டானா. இதை விளையாண்டால் எல்லாமே வந்து முறையான விளையாண்டா. யாதவ சமூக இளைஞர்கள், நாடார் இளைஞர்கள், இந்த தம்பி ஒருத்தர் சிறப்பாக விளையாண்டால் இவனால் அந்த அணி வெற்றி பெற்று இருக்கிறது. அந்த ஒற்றை காரணத்துக்காக அவர் கைகளை வெட்டி இருக்கிறார்கள். 3 விரல்கள் சிதைக்கப்பட்டிருக்கு, சுண்டு விரலை காணவில்லை. இவ்வளவு கொடூரமாக துணிச்சலவனுக்கு எங்கிருந்து வருகிறது? இவ்வளவு கொடூரமான சாதி வரி எங்கிருந்து வருகிறது? சாதி சங்க தலைவர்கள் ஊற்றுகிறார்கள். சிறுகுண்டத்தை மையப்படுத்தி 2 தலைவர்கள் அந்த சமூகத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு அரசை மிரட்டுகிறார்கள். அரசு அவர்களுக்கு படுகிறது. வெளிப்படையாக சொல்கிறேன், நாங்குநேரி சட்டமன்றத்தில் 55,000 ஓட்டு, முக்குளத்தோருக்கு ஓட்டு, 37,000 ஓட்டு டிடிவி தினகரன் பெறுகிறான். 10,000 ஓட்டு அண்ணா திமுக, 5,000 ஓட்டு திமுக. அந்த 5,000 ஓட்டுக்கு வேணுமா? லட்சம் சிறுத்தைகள் வாக்களிக்க விடுதலை சிறுத்தைகள் வாக்கு வங்கி வேண்டும் என்றா தமிழக அரசு நீ முடிவு செய்யப்படும். டிக்ளேர் பண்ணு, தேவையில்லைன்னு சொல்லு, சொல்லிப்பா. ஜன்ஜாத் கோட்டை உன் கையில இருக்க. அண்ணன் திருமாவளவன் யாருக்கு கையில் இருக்கிறாரு? சிறுத்தைகள் ஒரு குலத்தை மாற்றி காட்டுவோம். அந்த தைரியம் இல்லை. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இதற்கு அறிக்கை விட்டிருக்க வேண்டும். மாணவருடைய குடும்ப செலவை உடனடியாக ஆதிராவிட நலத்துறை தமிழக அரசியலிருந்து இந்த ஆடி திராவிட நலத்துறை துணை தெரிய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கேட்கின்றோம். ஒரு ஆதிராவிடன் வெட்டி படுகொலை செய்யும் போது பாதிப்படையும் போதோ அது வருவதற்கு அமைச்சருக்கு துப்பில்லை என்று சொன்னால் அந்த துறையை எங்களுக்கு தேவையில்லை. ஒரு பள்ளம்படியில் சக்தியை வெட்டி போடும் போது பார்க்க தைரியம் என்று சொன்னால் மதுவானே மானங்கற்ற மதுவானே பதவியை ராஜினாமா செய். பள்ளம்படிகளுக்கு குரல் கொடுக்கவில்லை, மயில கொடுக்க அந்த பொறுப்பு போடா. இதுல வர படிச்சிருக்க, டாக்டர் படிச்சிருக்க, குரல் கொடுக்க முடியவில்லை. இந்த செய்தி உனக்கு தெரியாதா? மதுவானன் அவர்களே, ஒரு கண்டன அறிக்கை இருக்கிறதா? எதுக்குடா உங்களுக்கு மினிஸ்ட்ரி கொடுத்திருக்கு? இந்த பட்டியல் பழங்குடியின மக்களுக்கு பாதுகாப்பதற்காக அவனுக்கு என்ன வேணுமா திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கொடுத்திருக்கு. அவன் வெட்டி படுகொலை செய்ய போது பேச முடியாம முழு பூச்சியாக இருப்பதற்கு நீ மருந்து குடிச்சு செத்துட்டு எதுக்குடா அமைச்சரு? நீ எனக்கு அமைச்சரா இல்ல திமுகவுக்கு மட்டும் நீ அமைச்சரா? அதை சொல்லு. உன்னை திட்டுவதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது. சிறுத்தைகளுக்கு நீ அந்த இடத்துல இருப்பதற்கு காரணம் யார்? அறிவாசல் புரட்சியாளர் அம்பேத்கர் போட்ட பிச்சை. இதுக்கு கூட ஒரு மீனவர் படுகொலை செய்யப்பட்டால் உடனடியாக
அனிதா ராதாகிருஷ்ணன் அந்த குடும்பத்தை சந்திக்கிறாரா இல்லையா? நாங்க இழுச்சவாடா 1947 இந்தியாவை புரட்சி போடும் புரட்சியாளருடைய வாரிசை அழிச்சு தமிழர்கள் திருமாலினுடைய காலம் இந்திய அரசியலை பாரத சந்தித்து புரட்டுகிறோம். திமுக ஒன்றுமே கிடையாது. பாரத ஜனதாவுடைய சிம்மாசபுரம் இன்றைக்கும் சொல்கிறேன். எழுச்சி தமிழர் அவர்கள் மோடி RSS பிஜேபி என்ற ஒற்றை காரணத்துக்காக தான் இந்த கூட்டணியை நாங்கள் கட்டி காக்கின்றோம். இந்த கூட்டணி உடையாமல் இருப்பதற்கு தலைவரும் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களும் உடைத்தால் 2026 தலைவர் யாரை திசை வழி காட்டுகிறாரோ அவர்தான் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் என்று சொல்லுக்குரிய 2 மாவட்ட அமைச்சர்களும் மாண்புமிகு கனிமொழி அவர்களும் இதை தம்பியை சந்திக்கவில்லை என்று சொன்னால் 3 பேரும் பட்டியலிடக்கூடிய துரோகிகள் என்று வெளிப்படையாக முடிவெடுத்து அறிவிப்போம். தேர்தலிலே எங்கள் தெருவுக்கு வரக்கூடாது. மானம் சூடு சோதனை இருந்தால் பல்லம்பரின் தெருவை மிதிக்காமல் வெற்றி பெற்ற முடிந்தால் வெற்றி பெற்றுக்கோ, நாங்கள் வரவேற்கிறோம். அப்படி ஒரு நிகழ்வு தமிழகத்திலே நடக்காது. சிறுத்தைகள் இல்லாமல் எவரும் சாட்சியோட முடியாது. எச்சரிக்கை செய்கிறோம். சனி ஞாயிறு 2 தினங்களுக்குள்ளே நான் சொன்ன 3 பேர் வரையினால் வெளிப்படையாக எழுதுவேன். சாதி வெறி பிடிக்கிறோம் என்று வெளிப்படையாக எழுத வேண்டிய சூழல் உருவாகும் என்று கூறி திருட்டம் ஒரு முடிவுக்கு வரும். அதிகாரமும் எழுச்சி தமிழர் கைகளுக்கு வரும் என்று கூறி வாய்ப்பு